வணக்கம். டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். உலகில் அதிகளவில் சீனி பயன்படுத்தும் நாடுகளில் இலங்கை உள்ளடங்குகிறது என இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பதிவாகும் மரணங்களில் 80% தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன என இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மூத்த பிரஜைகள் வருடத்துக்கு 25 தொடக்கம் 30 கிலோ சீனி அடங்கிய உணவுகளை உட்கொள்கின்றனர் எனவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் கொண்டவர்களின் முதல் ஆரம்பத்தை அவதானிக்கும் போது அவர்கள் எடை குறைந்தவர்களாக உள்ளனர். பெரும்பாலானவர்கள் வசதி குறைந்தவர்களாக உள்ளனர். அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வில் குறிப்பாக மேல் மாகாணத்தில் 5 ஒருவருக்கு நீரிழிவு நோய் காணப்படுகிறது. நாட்டில் பதிவாகும் மரணங்களில் 80%மானவைக்கு தொற்றா நோய்கள் மற்றும் அதையொட்டிய நோய்களே பிரதான காரணிகளாக உள்ளன. இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, பக்கவாதம் உள்ளிட்ட தொற்றா நோய்களுக்கு பிரதான காரணி சீனியாகும். அத்துடன் மதுபாவனை பழக்கமுடையவர்களே இதில் பெரும்பாலானவர்களாக உள்ளனர். உலகில் அதிகளவில் சீனி பயன்படுத்தும் நாடுகளில் இலங்கையும் உள்ளடங்குகிறது. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசுடன் பிரதி அமைச்சர் பிரதீப் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தமிழ்நாட்டுக்கு சென்றுள்ள நிலையில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த சந்திப்பு சென்னையில் இடம்பெற்றது. இதன்போது மலையக மாணவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் மலைய மக்களின் கலை, இலக்கிய, சமூக பொருளாதார விடயங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. இந்த சந்திப்பில் சமூக ஆர்வலர் விக்ரமசிங்கவும் இணைந்திருந்தார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு பன்னாட்டு நீதி விசாரணை தேவை என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழிக்கு பன்னாட்டு நீதி விசாரணை தேவை எனவும் அந்த விசாரணைகளில் சோமரட்ன ராஜபக்ஷவும் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற புதைகுழி அகழ்வாய்வில் பன்னாட்டு கண்காணிப்பு அவசியம் என்பதை வலியுறுத்துவதுடன் பன்னாட்டு நிபுணத்துவம் பின்பற்றி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் இந்த உயரிய சபையில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் தமது நிபுணத்துவங்களை வழங்குவதற்கு முன்வரும் பன்னாடுகளுக்கு இந்த அரசாங்கம் தமது பூரண ஒத்துழைப்புகளை வழங்குவதுடன் அகழ்வாய்வில் அனைத்து விதமான பன்னாட்டு நிபுணத்துவங்களும் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு பன்னாட்டு தடயவியல் நிபுணர்களும் பன்னாட்டு மனித உரிமைகள் நிபுணர்களும் இந்த அகழ்வாய்வில் பங்கேற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதேவேளை செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி விவகாரத்துக்கு சுயாதீனமானதும் நம்பிக்கை தன்மை மிக்க பன்னாட்டு நீதி விசாரணையை மேற்கொள்ளுமாறு இவ்வுயரிய சபையினரை கோருகின்றேன். இதுவரை இனங்காணப்பட்ட 147 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 90% அதிகமானவை நிர்வாணமாக்கப்பட்டு புதைக்கப்பட்டவை என கடந்த 14ஆம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. இதன் மூலம் இங்கு பாரிய குற்றச் செயல்கள் இடம்பெற்றுள்ளன என்பதும் இந்த புதைகுழியில் பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என பல்வேறு தரப்பினரும் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட விடயமும் தற்பொழுது அம்பலமாகி இருக்கின்றது. செம்மணியில் எலும்புக்கூடுகளை அடையாளம் காணும் பணி தொடர்பான விசாரணைகளில் வாக்குமூலங்களை கையளிக்க வரும் மக்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் இச்செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றேன். இந்த மனித புதைகுழி விசாரணைகள் மும்முரமாக இடம்பெறும் போது அந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய
படையினர் தப்பியோட வாய்ப்புள்ளது. எனவே அதற்கு முன்னர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழிக்கு விவகாரத்துக்கு தலையீடுகளற்ற சுயாதீன பன்னாட்டு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த பன்னாட்டு நீதி விசாரணைகளில் லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவின் சாட்சியங்களும் புறப்பட வேண்டும் என இந்த உயரிய சபையை கோருகின்றேன். நம்புகின்றோம் உங்களுடைய அரசை இதுக்கு சரியான முடிவை நீங்கள் எடுத்து தருவீர்கள் என்று. பன்னாட்டு நீதி விசாரணை மாத்திரமே பாதிக்கப்பட்ட எமது தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் ஒரே மார்க்கமாகும். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழிக்கும் பன்னாட்டு நீதி விசாரணை தேவை. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வாய்வில் பன்னாட்டு கண்காணிப்பு அவசியம் என்பதை வலியுறுத்துவதுடன் சுற்றுச்சூழல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழா நேற்று இடம்பெற்றது. சுற்றுச்சூழல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் முகாமைத்துவம் பற்றிய அறிவுள்ள மாணவர்களுக்கு ஜனாதிபதி பதக்கங்களை வழங்கி அவர்களை பாராட்டுவதற்காக மத்திய சுற்றுலா அதிகார சபை மற்றும் கல்வி அமைச்சு இணைந்து சுற்றுச்சூழல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழாவை ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து வருகின்றன. இந்த ஆண்டு 11வது தடவையாக இடம்பெற்ற சுற்றுச்சூழல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழாவில் 192 சுற்றுச்சூழல் முன்னோடிகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடமிருந்து ஜனாதிபதி பதக்கங்களை பெற்றனர். இதன்போது பாடசாலை மாணவர்களை சுற்றுச்சூழல் முன்னோடிகளாக பயிற்சி அளித்து ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டனர். 2025 சுற்றுச்சூழல் முன்னோடிகள் ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழாவுக்காக தொகுக்கப்பட்ட சிறப்பு நினைவு மலரும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சுற்றடல் பிரதி அமைச்சர் NN ஜெயக்கொடி, கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரட்ன, சுற்றடல் அமைச்சின் செயலாளர் KR உடுவாவல, கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுக கல்வெவ, மத்திய சுற்றடல் அதிகார சபையின் தலைவர் திலக் கேவா வசம், அதன் பணிப்பாளர் நாயகம் பத்மஸ்ரீ மூனேமலை ஆகியோருடன் மாகாண கல்வி பணிப்பாளர்கள், அதிபர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மாற்றுத்திறனாளி சமூகத்திற்கு நிவாரணம் வழங்குவதற்கான முறையான வழிமுறையை தயாரிப்பது தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளர் ஆராய்ந்துள்ளார். மாற்றுத்திறனாளி சமூகத்திற்கு நிவாரணம் வழங்குவதற்கான முறையான வழிமுறையை தயாரிப்பது தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமாரநாயக்க மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய சில அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஜனாதிபதி நிதியத்தால் வழங்கப்படும் சேவைகளை மேலும் விரிவுபடுத்தல் மற்றும் முறையாக வழங்குதல் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய செயலத்துடன் இணைந்து திட்டங்களை செயற்படுத்தல் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மருத்துவ உதவிகளை அதிகரிப்பது, அவர்களை வலுவூட்டுவதற்கு தேவையான உபகரணங்களை வழங்குதல், அந்த குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளின் கல்வியை தொடர்ச்சியாக முன்னெடுக்க உதவி வழங்குதல், மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு கல்விக்கான உதவிகளை வழங்குதல் போன்றவற்றை ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக முன்னெடுக்கவும், தற்பொழுது வழங்கப்படும் சேவைகளை மேலும் சேத்திரனுடன் மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமாரநாயக்க தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளரும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளருமான ரோசன் கமகே, மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் ஜெயமாலி சி விக்ரமராட்சி மற்றும் ஜனாதிபதி நிதிய அதிகாரிகள் பங்கேற்றனர். தபால் ஊழியர்களின் வேலைநிறுத்தம் ஊழியர் நலனுக்காக முன்னெடுக்கப்படவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தபால் ஊழியர்களினுடைய வேலைநிறுத்தம் அரசியல் நலனுக்காகவே முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மூல வினா நேரத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அஞ்சல் பணியாளர்களின் வேலைநிறுத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சியின் 27 MPக்களும்
எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஐக்கிய அஞ்சல் ஊழியர் சங்கமும் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டுள்ளது. ஆனாலும் வழக்கமாக பல விடயங்களில் கருத்து தெரிவிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் கூட இதை பற்றி எதுவும் பேசவில்லை. இன்று இலங்கை சுயாதீன தொழிற்சங்கங்கள், ஐக்கிய தேசிய தொழிற்சங்கங்கள், ஐக்கிய அஞ்சல் தொழிற்சங்கங்கள் ஆகியவை ஒன்றிணைந்து மத்திய அஞ்சல் பரிமாற்ற நிலையத்தில் சில பணிகளை நிறுத்தி வைத்துள்ளன. அவர்கள் முன்வைத்துள்ள முக்கிய கோரிக்கைகள் 2. 1. பொதுச்சேவையில் ஏற்கப்பட்டுள்ள மேலதிக நேர முறையை ஏற்க மறுக்கின்றனர். அதற்கு மேலான மேலதிக கொடுப்பனவை கோருகின்றனர். அது சாத்தியமில்லை. மேலதிக நேர கொடுப்பனவை வழங்குவதற்கு விரல் அடையாளத்தை பதிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். நிர்வாக அலுவலகங்களில் அஞ்சல் ஊழியர்கள் கை விரல் அடையாளத்தை பயன்படுத்துகின்றனர். ஆனால் மத்திய அஞ்சல் நிலையத்தில் அதை ஏன் பயன்படுத்த முடியாது? எனவே விரல் அடையாளம் இடும் முறைமை நிச்சயம் நடைமுறைப்படுத்தப்படும். மீதமுள்ள 17 கோரிக்கைகள் குறித்து கலந்துரையாடலாம். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியினர், ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை சுதந்திர கட்சி, பொதுஜன பெரமுன உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தங்களது தொழிற்சங்கங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த வேலைநிறுத்த போராட்டம் ஊழியர்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படவில்லை, மாறாக அரசியல் தேவைக்காகவே முன்னெடுக்கப்படுகின்றது. அம்பாறை சமாந்துறையில் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் செயற்பாட்டுக்கு எதிராக அமைதி வழி போராட்டம் இடம்பெற்றது. அம்பாறை சமாந்துறை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட வளத்தாப்பட்டி கிராமத்தில் நீண்ட காலமாக வனஜீவராசிகள் திணைக்களம் பாவித்து வந்த பல்தேவை கட்டடத்தை மீண்டும் மக்கள் பாவனைக்கு வழங்குமாறு கோரி போராட்டம் பிரதேச மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த காலங்களில் குறித்த பல்தேவை கட்டடமானது மக்கள் தேவைக்காக பயன்பட்டு வந்தது. யானை மனித மோதல் காரணமாக இப்பிரதேசத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்காலிகமாக இக்கட்டடத்தை வனஜீவராசிகள் திணைக்களம் பெற்றுக்கொண்டது. மீளவும் மக்கள் பாவனைக்கு இக்கட்டடத்தை வழங்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது இழுத்தடிக்கப்பட்டதை அடுத்து கிராம மக்கள் அமைதி வழியில் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். போராட்ட இடத்திற்கு சமாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் கலந்துரையாடியதோடு அவர்களது கருத்துக்களையும் கேட்டறிந்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.